Hi guys, welcome to MSK Vlogs. இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் சோட்டானிகரா பகவதி அம்மன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கோயில் பார்க்கணும். ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகலாம். இப்போ சபரிமலை சீசன்றதுனால ஸோ சாமிங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய கடைங்க இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன செவினியர்ஸ் வேணுமோ என்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே ஸ்டெப்ஸை ஏறிட்டு போகணும். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போகலாம். நம்பிக்கை சொருகிய காற்று என் மூச்சோடு கலக்குது. வார்த்தை இல்லாத இதுவும் ஒரு சக்தி கோயில் தான். சக்தி கோயில்னா அம்மன் கோயில். ஸோ அம்மன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் சக்தி கோயில். ஸோ சொட்டானிகர் அம்மன் பகவதி அம்மன் கோயில் இது. ஸோ இதுதான் கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும். ஸோ நம்மளோட கவலையாக வந்தோன்னா அந்த கவலையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க அம்மான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை நான் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து அந்த நிறைய விஷயம் வேண்டிட்டு போய் நடந்திருக்கு. ஸோ அதனால் எப்போ கோச்சின்னு வந்தாலும் ஸோ அம்மனை பார்த்துட்டு போடுறது முதல்ல இருக்கும். இப்போது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாம் சாமிங்க நிறைய பேர் இருக்காங்க. மாலை சபரிமலை சீசன்றதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ கியூ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. கியூ பெரிய கியூ இருக்கு. அதான் அந்த கோயிலுக்கு சாமி பார்க்க போகிற வழி. ஸோ அதுதான் வழி போகிறதுக்கு. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் போகிறதுக்கு வழி. இது வந்து துலாபாரம் போகிற இது. ஸோ கீழே அங்கே போனீங்கன்னா கீழ்வாகு அம்மனுக்கு பகவதி அம்மனை பார்க்குற கோயில். ஸோ இது துலாம்பாரம் கொடுக்குற இதை வச்சிருக்காங்க, புதுசாக வச்சுற மாதிரி இருக்கு. வாங்க ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் போய் சாமியும் கடவுள் கோயிலை சுற்றிட்டு வந்துடலாம். முதல்ல எப்படியும் உள்ளே போய் பார்க்குறது லேட் ஆகும். அது முன்னாடி ஒரு சுற்றி போயிடலாம் கோயிலுக்கு. அங்கே இதில் வாலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எரியும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கே நைட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இது வந்து சிவன் கோயில் இருக்குது. இங்கே சிவன் இருக்குது. அந்த சிவனுக்கு விளக்கேற்றி வைப்பாங்க. இங்கே சிவன் முன்னாடி சிவன் கோயிலுக்கு அந்த சிவனுக்கு கோயிலுக்கு அதாவது சிவன் கோயில். அந்த சிவனுக்கு இங்கே வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது இங்கே சிவன் கிட்ட வந்து நிறைய பேர் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டால் பேய் ஓட்டுறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்கோம். கொடிகோபுரம், கோயிலோட கொடிகோபுரம். ஸோ இங்கேருந்து
உள்ளே போக முடியாதோ அங்கேருந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ இப்போ கீழே போகலாம். கீழே அம்மன் கோயில் அங்கே போயிட்டு வந்துடுவோம். கோயில் முன்னாடி வந்ததோட இப்போ நல்லா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. தீபம் ஆடும் நேரம் நிழலும் ஜெபம் பேசும் கூட்டத்துல இருந்தாலும் மனம் தனியா நிம்மதியாச்சு. இங்க வந்து வெடி வெடிப்பாங்க. வெடி வெடிப்பாங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை சொல்லி அங்கே வந்து வெடிக்க இது பண்ணா வெடி இது பண்ணுவாங்க. ஸோ செவினியர்ஸ்லாம் இருக்கு இங்க. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். புரிஞ்சது அம்மா என்பதுதான் எல்லா தெய்வங்களோட முதல் பெயர்னு. அம்மா கருணையின் வடிவம், கஷ்டம் முடியும் இடம் உன்னோட சன்னிதானம். திரும்பி போனோம் இந்த நிம்மதி போகாது. சொட்டனிக்கிற அம்மா என் உள்ளத்துல வாழ்வா. அம்மா அம்மா இந்த பாதை திரும்ப திரும்ப என்னையே கொண்டு வரும். ஓகே, போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம திருப்பி இந்த கடைக்கு வரலாம். வாங்க கோயிலுக்கு போயிட்டு ஸோ அந்த வேலை அங்கே போய் சாமியை பார்த்துட்டு இது அந்த வெயில் திரும்பி வரும்போது நம்ம இது பண்ணுவோம். ஓகே, இந்த குளத்துல தான் முன்னாடிலாம் பெரிய பெரிய மகான்லாம் குளிச்ச கோயில் இது சொல்லுவாங்க. இது வந்து 6:45 இங்கே ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க. இந்த கோயிலில் கீழாவு பகவதி டெம்பிளில் பூஜை பண்ணுவாங்க. ஈவினிங் 6:45 இங்கே. சத்தம் நிறைந்த உலகம் இங்கே மௌனமா மாறுது. கண்ணீரும் பிரார்த்தனையும் ஒரே பாதையில் சேர்ந்தது. ஸோ பெயர் தெரியாத கீழ்காவு பகவதி டெம்பிள் அப்படி போட்டிருக்கு. நம்பிக்கை சொருகிய காற்று என் மூச்சோடு இங்க பாருங்க கோலம் எப்படி வார்த்தை இல்லாத வேண்டுதல் கீழ்காவு பகவதி டெம்பிள். ஓகே, உள்ளெல்லாம் கேமராவோட இல்லை, நல்லா உள்ள போயிட்டு வந்தாச்சு. இப்போ சாமியை நல்லா பார்த்தோம். இப்போ பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு நம்ம திரும்பி போவோம். தீபம் ஆடும் நேரம் நிழலும் ஜெபம் பேசும் கூட்டத்துல இருந்தாலும் மனம் தனியா நிம்மதியாச்சு. பழைய காயம் எல்லாம் ஒளியில கரையுது. அம்மா சன்னதியில இருள் கூட பயப்படுது. தேவதை தூரம் நினைச்சிருந்தேன், இங்கே வந்த பிறகுதான் புரிஞ்சது. அம்மா என்பதுதான் எல்லா தெய்வங்களோட முதல் பெயர்னு. அம்மா கருணையின் வடிவம், கஷ்டம் முடியும்
ஒரு புத்திசாலி தானே. நிறுத்து கண்ணூடு கண்ணூடு அம்மா தர்மசாஸ்திரம் அழைக்கிறா தர்மசாஸ்திரம் தூரம் பார்க்கறது கைப்படி வீடு வரீங்களா சுற்றி வரீங்களா அப்படி இல்லைன்னா பக்கத்தில் போடல காலடி வைத்த நொடி உள்ளம் லேசாகுது வாங்க. சத்தம் இறைந்த உலகம் இங்கே மௌனமா மாறுது கண்ணீரும் பிரார்த்தனையும் ஒரே பாதையில் சேர்ந்தது பெயர் தெரியாத பாரம் முன்னாடி கரைந்தது நம்பிக்கை சொருகிய காற்று என் மூச்சோடு கலக்குது வார்த்தை இல்லாத வேண்டுதல் இதயத்துல ஒலிக்குது அம்மா அம்மா சொட்ட நிக்கிறா அம்மா உடைந்த மனசுக்கு உன்னோட பார்வை முழுதா கேட்காம தரும் கருணை சாயல் இந்த நொடியில தான் நம்பிக்கை பிறந்துச்சு தீபம் ஆடும் நேரம் நிழலும் ஜெபம் பேசும் கூட்டத்துல இருந்தாலும் மனம் தனியா நிம்மதியாச்சு பழைய காயம் எல்லாம் ஒளியில கரையுது ஒரு டெம்பிள். ஸோ எப்போ வந்தாலும் கொச்சினுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் MSK Vlogs. புரிஞ்சது